Hello friends, வணக்கம் and welcome to Yummy Chilli. நான் ஷாலினி. இன்னைக்கு வீடியோல செட்டிநாட் சிக்கன் கறி தான் பார்க்க போறோம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா மணமா இருக்க இந்த செட்டிநாட் ரெசிபீஸ்க்கு ஏன் மவுஸ் அதிகம்னு பாத்தீங்கன்னா மசாலாஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா அரைக்கிறனால தான். ஸோ நம்மளும் அதே மாதிரி செட்டிநாட் ஸ்டைல்ல இன்னைக்கு ஒரு சிக்கன் கிரேவி பார்த்துடலாம். கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்றது எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டையுமே நான் சாப்பிட போறேன். நீங்களும் சாப்பிடணும்னா இந்த ரெசிபியை ஃபுல்லா பாருங்க. நான் இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க பிராய்லர் கோழி எடுத்துக்கலாம். இந்த செட்டிநாட் சிக்கன் கறி செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பாத்துருங்க. ஸோ 1 கிலோ சிக்கனை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிட்டு இதோட வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் வந்து தயிர், அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். என்னோட வீடியோஸ் ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பேச்சுலர்ஸ் சிக்கன் கறின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுல வந்து இந்த தயிரில் ஊற வச்ச சிக்கனை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நான் வந்து குக் பண்ணியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த தயிரோட தான் நான் குக் பண்ண போகிறேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆட் பண்ணியிருக்க ஸ்பைசஸ் ரொம்ப அதிகம் தான். உங்களுக்கு மசாலா கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பாதி அமௌண்ட் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், இந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்களா அது, 4 கிராம்பு, கல்பாசி கொஞ்சமா, கேஷ்யூஸ் ஆட் பண்ணியிருக்கேன், முந்திரி பருப்பு 8. அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப் வந்து தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்லேருந்து எடுத்து நல்லா கூல் பண்ணிடுங்க. மிக்ஸி ஜாரில் அதுக்கப்புறம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி ரொம்ப ஹீட்டுன்றனால கண்டிப்பாக சின்ன வெங்காயமே எடுத்துக்கோங்க. தக்காளி 4 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அழகான மண் கடாயை எடுத்து வச்சிருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 இன்ச்சுக்கு பட்டை, கிராம்பு 2, அந்த அன்னாச்சி பூ 1, பிரியாணி இலை அந்த பே லீஃப் வந்து 1, சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமா, அதுக்கப்புறம் இந்த சாப் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணிருங்க. மண் சட்டியில் எது சமைச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதிரி நாட்டுக்கோழி செட்டிநாடு ஸ்டைலெல்லாம் செஞ்சால் அட்டகாசமாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஊற வைக்கிறப்ப ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அதோட இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி நல்லா மசிஞ்சு இந்த ஆயிலெலாம் வந்து கொஞ்சம் அதில் பிரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த நாட்டுக்கோழி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் சாட்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா அந்த நாட்டுக்கோழிலேருந்து தண்ணி லிக்விட் வந்து செப்பரேட் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். முதலையே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக வேணும், மீடியமாக வேணும் அப்படின்னா 3/4 ஆட் பண்ணாவே போதும். கம்மியாக வேணும்னா இதில் பாதி மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள், அது போதும். அதுக்கப்புறம் இந்த ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மொத்தமாக இந்த மாதிரி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுன்றதை நம்ம பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னும் கோழி வந்து வேகவே இல்லை. ஸோ இனிமேல் தான் வேகுன்றனால தண்ணி வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ அதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. குக்கரில் குக் பண்ணுறீங்கன்னா 5 விசில் வரைக்கும் விடலாம். இல்லை இதே மாதிரி பாத்திரத்துலேயே மண் பாத்திரத்தில் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பேனில் நீங்கள் வந்து குக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1/2 hour அது ஆகும். அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக நான் இன்பிட்வீன் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி மூடி வச்சிடுறேன். கண்டிப்பாக 1/2 hour எடுத்துக்கும் வேகிறதுக்கு, ஏன்னா நாட்டுக்கோழின்றனால. பிராய்லர் சிக்கன் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இந்த சிக்கன் வெந்துட்டு இருக்க கேப்பில் அதோட குட்டீஸ் 2 முட்டையும் வந்து வேக வச்சுக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல. ஸோ நான் வந்து பிராய்லர் சிக்கனோட முட்டையை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஸ்டார்டிங்கில் எங்கேயுமே வந்து உப்பு ஆட் பண்ணவே இல்லை. அந்த ஊற வைக்கிறப்ப நான் சிக்கனில் ஆட் பண்ண அளவு மட்டும்தான். ஸோ மொத்தமாக சேர்த்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கனையும் செக் பண்ணிட்டேன், வெந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இந்த சிக்கன் செட்டிநாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாயில் பண்ண முட்டையை இந்த மாதிரி ஃபோக்கில் மசாலாஸ் வந்து உள்ள நல்லா பிளெண்ட் ஆகுன்றதுக்காக இந்த மாதிரி நான் ஃபோக் ஸ்பூனில் லைட்டாக ஃபோக் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே நம்ம வச்சு கிரேவி அது மேலே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ செட்டிநாட் சிக்கன் கறி செம்ம ஃப்ளேவராக ஸ்ட்ராங்காக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸ் அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நம்ம தயிரில் ஊற வச்சனால அந்த சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. இந்த எர்த் பிளானட்டில், அதாவது இந்த வேர்ல்டுலேயே வந்து பீப்புளை விட சிக்கன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மக்களும் சிக்கனை தான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த செட்டிநாட் சிக்கன் கறியை செஞ்சு செலிப்ரேட் பண்ணுங்கள் சிக்கனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.